Hello friends, welcome to Mr. TNPC. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கான group 4 சிலபஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுவும் பேஜ் நம்பரோட பார்க்க போறோம். நான் ஏற்கனவே வந்து group 4 சிலபஸ் வந்து பேஜ் நம்பரோட வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொடுத்திருந்தேன். அதுல வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க இந்த மாதிரி வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் கொடுங்க அப்படினு. அதனால தான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். இதல பாத்தீங்கன்னா அதுல வந்து 2019 எடிஷன் புக்ல இருந்து எடுத்து கொடுத்திருந்தேன். இதுல வந்து 2020 எடிஷன் புக்ல இருந்து கொடுத்திருக்கேன். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா அதுல பாத்தீங்கன்னா 3 வால்யூமா ஸ்ப்ளிட் அப் ஆயிருக்கும். இதுல வந்து 8th 9th 10th க்குலாம் பாத்தீங்கன்னா ஒரே வால்யூம் தான் 6th 7th க்கு மட்டும் தான் வந்து 3 வால்யூமா ஸ்ப்ளிட் அப் ஆயிருக்கும் 8th 9th 10th மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் மத்தபடி வந்து அப்படியே சேமா தான் இருக்கும் எதுக்கு நாம வந்து சிலபஸ் வச்சு படிக்கிறோம்னா இப்போ வந்து சிலபஸ் தாண்டி வந்து क्वेश्चन TNPSC ல கேட்க போறது அதுல பாத்தீங்கன்னா புக் ஃபுல்லா படிச்சிட்டு வந்து எக்ஸாம் எழுதுறதை விட இந்த மாதிரி சிலபஸ் வச்சு எழுதும்போது அதுல இருக்க டாபிக் மட்டும் நீங்க வந்து படிச்சாவே வந்து கிளியர் பண்ணிடலாம் டைமும் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் அந்த மாதிரி வச்சு நீங்க படிங்க புதுசா படிக்கிறவங்களுக்கு எப்படி வந்து படிக்கணும் அப்படிங்கற ஐடியா இல்லாம இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிலபஸ் வச்சு படிக்கும்போது சீக்கிரமாவே படிச்சு முடிச்சிடலாம் அது கவர் பண்ணிட்டு நீங்க வந்து ரிவிஷனுக்கு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃபுல்லா வந்து புக் ஃபுல்லா 6th ல இருந்து 10th வரைக்கும் ஃபுல்லா படிக்க வேண்டாம் இந்த மாதிரி சிலபஸ் வச்சு படிங்க ஈஸியா இருக்கும் அதுவும் வந்து இந்த மாதிரி வந்து டாபிக் வைஸ் படிக்கும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஒரு புக் எடுத்து வச்சிட்டு இந்த புக்ல வந்து 7th 8th 9th வந்து கவர் ஆகுதா இந்த புக் மட்டும் எடுத்து வச்சிட்டு அதுல இருக்கிறது வந்து எங்க கவர் ஆகுது அத வந்து பேஜ் நம்பர் எடுத்து வச்சி நீங்க படிச்சிட்டே வரும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அது வந்து அந்த டாபிக் முடிச்ச உடனே அடுத்த டாபிக் ஒரு நாளைக்கு எத்தனை டாபிக் நம்மளால முடிக்க முடியுது ஒரு டாபிக் எத்தனை நாள்ல நம்மளால முடிக்க முடியுது அப்படினு வச்சி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து இந்த எக்ஸாம் வரதுக்குள்ள நீங்க வந்து group 4 வந்து ஈஸியா வந்து கவர் பண்ணிடலாம் சிலபஸ் எல்லாத்தையும் क्वेश्चन பேப்பர் அனலைஸ் பண்றதுக்கும் டைம் கிடைக்கும் ரிவிஷன் பண்றதுக்கும் டைம் கிடைக்கும் அதனால சிலபஸ் வச்சு படிக்கிறது நல்லது இப்போ வந்து ஜெனரல் சயின்ஸ்க்கு பாப்போம் அப்ப பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் யுனிவர்ஸ் இதல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து கியூப் இந்த மாதிரி போட்டுக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வால்யூம் இது வந்து 3rd வால்யூம் இது வந்து பேஜ் நம்பர் சில பேர் வந்து பேஜ் நம்பர் இது மட்டும் படிச்சா போதுமான்னு கேக்குறாங்க 24 ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த டாபிக் எது வரைக்கும் முடியுதோ அது வரைக்கும் படிச்சுக்க வேண்டியதுதான் இதுல வந்து 7th ல வந்து 3rd டேர்ம்ல 24th பேஜ் இந்த மாதிரி 8 9 கொடுக்கும்போது இதுல வந்து வால்யூம் கிடையாதுன்னு அர்த்தம் 8th ல வந்து 83வது பேஜ் 9th ல வந்து 102 ல பேஜ்ல இருக்கு அதே மாதிரி ஜெனரல் சயின்டிஃபிக் லாஸ் 10th லயும் 8th லயும் 10th லயும் கவர் ஆகுது அதாவது 1வது பேஜ்ல வந்து கவர் ஆகும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்வென்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ் நேஷனல் சயின்டிஃபிக் லேபரட்டரிஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஓரளவு வந்து நீங்க படிக்கும்போது உள்ள வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து கவர் ஆகும் அதனால அது வந்து தனியா வந்து கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அதிலே வந்து கவர் ஆகுற மாதிரி தான் இருக்கும் அப்படி இல்லனா எக்ஸ்ட்ரா வந்து நீங்க வந்து படிக்கும்போதே உங்களுக்கு வந்து சின்ன ஒரு பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் அதையோட அப்படியே படிச்சிட்டு போய்டுங்க மெக்கானிக்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் மேட்டர் இது வந்து 7th ல வந்து செகண்ட் டேர்ம்ல 37th பேஜ்ல இருக்கு பிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா 6th ல ஃபர்ஸ்ட் வால்யூம்ல 1வது பேஜும் 7th ல ஃபர்ஸ்ட் வால்யூம்ல 1வது பேஜும் 8th ல வந்து 1வது பேஜும் 9th ல 1வது பேஜும் இருக்கு அடுத்து ஃபோர்ஸ் மோஷன் அண்ட் எனர்ஜி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரே இதுவா கொடுத்திருக்கேன் 6th ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து 18வது பேஜ் 7th ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 16 8th ல 12th பேஜ் 9th ல வந்து 14th பேஜ் அதே மாதிரி மேக்னெட்டிசம் எலக்ட்ரிசிட்டி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கான பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா இங்க வந்து மேக்னெட்டிசத்துக்கு பாத்தீங்கன்னா 6th ல 3rd டேர்ம்ல ஃபர்ஸ்ட் 8th ல 72 9th ல 52வது பேஜ்ல இருக்கு அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்திருக்கேன் 6th ல செகண்ட் டேர்ம்ல 16th பேஜ் 7th ல செகண்ட் டேர்ம்ல 12th பேஜ் 8th ல 46 பேஜ் 10th ல வந்து 42 பேஜ் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 9th ல 39 பேஜ் இது வந்து கீழ கொடுத்திருக்கேன் அடுத்து ஹீட் லைட் அண்ட் சவுண்ட் ஹீட்டுக்கு பாத்தீங்கன்னா எங்க கீழ கொடுத்திருக்கேன் 7th ல செகண்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் 6th ல செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் 7th ல செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் 8th ல 35 9th ல வந்து 80 10th ல வந்து 32 அதே மாதிரி லைட்டுக்கும் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கேன் 7th ல 3rd டேர்ம்ல ஃபர்ஸ்ட் 8th ல வந்து 22 9th ல வந்து 66 10th ல வந்து 60 சவுண்டுக்கு அதே மாதிரி இந்த இடத்துல கொடுத்திருக்கேன் 8th ல 16th பேஜ் 9th ல வந்து 91th பேஜ் 10th ல வந்து 59th பேஜ் அடுத்து கெமிஸ்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் இது பாத்தீங்கன்னா 7th ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 29 9th ல வந்து 138 10th ல வந்து 106 ஆசிட்ஸ் பேசஸ் அண்ட் சால்ட்ஸ் அது வந்து 8th ல வந்து 155 பேजेस 9th ல வந்து 162 பேஜ் இந்த ஃபெர்டிலைசர்ஸ் பெஸ்டிசைட்ஸ் இன்செக்டிசைட்ஸ் இதெல்லாம் இது வந்து பாருங்க சின்ன உள்ள வந்து இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் அது வந்து நீங்க வந்து பாக்கும்போது ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணலாம் கெமிஸ்ட்ரில வந்து புக் நீங்க வந்து பரட்டும்போது இந்த இடத்துலலாம் இருக்கும் அது வந்து நான் தனியா வந்து கொடுக்கல இத வந்து பாத்துக்கோங்க
அடுத்தது வந்து பாட்னி. அதேமாதிரி பாட்னி பார்த்திங்கன்னா மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸு, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம், நியூட்ரிஷன்ஸ் அண்டு டயட்டிக்ஸு, ரெஸ்பிரேஷன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பேஜஸ்லாம் இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து இப்போயே எழுத வேணாம், பிடிஎஃபாக நான் வந்து கொடுத்துட்றேன். பிடிஎஃபாக பார்த்தீங்கன்னா குரூப் 4 சிலபஸ்வே பிடிஎஃபாக கொடுத்துட்றேன். அதில் வந்து ஜென்ரல் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் கவர் ஆகும். இதில் வந்து நான் ஜென்ரல் சயின்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் கொடுத்துருக்க மாட்டேன். அதுலேருந்து பார்த்து நீங்கள் பேஜ் நம்பர், அந்த பேஜ் நம்பரோடு இருக்காது, அது வந்து பிடிஎஃபாக தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் எழுதும்போது வந்து அதில் பார்த்து எழுதிக்கோங்க. இது வந்து பார்த்து எழுத கஷ்டமாக இருந்துச்சுன்னா எழுதிட்டு பேஜ் நம்பர் மட்டும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு டாப்பிக்காக வந்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி சுவாலஜிக்கு வந்து பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அந்த மாதிரி என்விரான்மெண்ட், எக்காலஜி, ஹெல்த் அண்டு ஹைஜீனி, இது வந்து 9th 247, 7th 81, 6th வந்து 91. இது வந்து என்விரான்மெண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா 6th 3rd term 46, 9th வந்து 290, 10th வந்து 315, 315. எக்காலஜி பார்த்திங்கன்னா 9th வந்து 273 பேஜில் இருக்குது. அதேமாதிரி ஹியூமன் டிசீசஸ் இன்க்ளூடிங் கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், இதில் பார்த்திங்கன்னா 9th வந்து 10th 8th அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அப்புறம் ப்ரிவென்ஷன் அண்டு ரெமெடிஸ், அனிமல்ஸ், பிளான்ஸ் அண்டு ஹியூமன் லைஃபு. அடுத்தது யூனிட் 3. யூனிட் 2 பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸு. அது வந்து இது வந்து மிஸ் ஆகிருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா அவார்ட்ஸு இந்த மாதிரி வந்து நீங்கள் படிக்கும்போதே பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸு நியூஸ் பேப்பரோ இல்லை ஏதோ படிக்கும்போது அப்படியே படிச்சுட்டே வர போகிறீங்க. அதனால் வந்து அதை வந்து நான் கொடுக்கல. அதை வந்து நீங்கள் தேவைன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக நான் வந்து சிலபஸே வந்து பிடிஎஃபாக கொடுக்குறேன். அந்த பிடிஎஃப்லேருந்து எடுத்து பார்த்திங்கன்னா அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷுக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து புக்கு ஃபுல்லாக படிக்க போகிறீங்க. அதனால் 6th 10th வரைக்குமே ஃபுல்லாக படிக்க போகிறீங்கன்றனால நான் அதை வந்து எடுக்கலை. அதனால் நான் பிடிஎஃப் என்ன கொடுத்துட்றேன், அதுலேருந்து எடுத்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஜியோகிராஃபி பார்த்தீங்கன்னா எர்த் அண்ட் யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா 6th ஃபஸ்ட் டேர்மில் 173 பேஜ், 7th அதே மாதிரி 155 பேஜ். சோலார் சிஸ்டம், இந்த மாதிரி ரெயின்ஃபால், வெதர், கிளைமேட்டு, வாட்டர் ரிசோர்ஸஸ், ரிவர்ஸ் இன் இந்தியா, அப்படியே வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பேஜ் நம்பர் இந்த பக்கம் போயிருக்கு. அதாவது ரெயின்ஃபால், வெதர், கிளைமேட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த இது. அடுத்தது வாட்டர் ரிசோர்ஸஸ், ரிவர்ஸ் இன் இந்தியா, சாயில், மினரல்ஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஃபாரஸ்ட்டு, வைல்ட் லைஃபு, அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன், டிரான்ஸ்போர்ட் இன்க்ளூடிங் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், அதுக்கான பேஜ் நம்பரு. சோஷியல் ஜியோகிராஃபி, அதுக்கான பேஜ் நம்பர். பாப்புலேஷன் டென்சிட்டி அண்டு டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்தது நேச்சுரல் கேலமிட்டிஸ், டிசாஸ்டர்ஸ் மேனேஜ்மெண்ட், பாப்புலேஷன் டென்சிட்டி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பேஜ் நம்பர் வந்திருக்கு. யூனிட் 4 பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்டு தமிழ்நாடு. இதில் பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 6th ஃபஸ்ட் டேர்மில் 144th பேஜ். அடுத்தது குப்தாஸ் வந்து 6th 3rd termல 112. டெல்லி சுல்தான்ஸு, அப்படியே பார்த்துக்கோங்க. டெல்லி சுல்தான்ஸ்க்கு இதுக்கான டாப்பிக்கு ஏஜ் ஆஃப் விஜயநகரம், பாமினி. அப்புறம் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, இதுக்கான பேஜ் நம்பர்ஸ். கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ் பீப்புள், இதுக்கான பேஜ் நம்பர். இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இந்தியன் கல்ச்சரு, யூனிட் இன் டைவர்சிட்டி, ரேஸ், கலர், லாங்குவேஜ், கஸ்டம், இந்தியா செக்குலர் ஸ்டேட்டு, க்ரோத் ஆஃப் ரேஷனலிஸ்ட்டு, டிராவிடியன் மூமெண்ட் இன் தமிழ்நாடு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்டு பாப்புலிட்ஸ் ஸ்கீம்ஸ், இதுக்கான பேஜ். அடுத்தது யூனிட் 5 வந்து இந்தியன் பாலிட்டி. இதில் பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இதில் வந்து இந்த 6th 10th கவர் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓரளவு இது உள்ளே வந்து இதெல்லாம் கவர் ஆகிடும். அதனால தான் வந்து பேஜ் நம்பர் தனித்தனியாக கொடுக்கல. ப்ரீமியபிள் டு த கான்ஸ்டியூஷன், சாலிண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், யூனியன், ஸ்டேட் அண்டு டெரிட்டரி எல்லாமே வந்து இதுக்குள்ளே வந்து இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாக்குள்ளே வரும். சிட்டிசன்ஷிப்பு, இதுக்கான பேஜ் நம்பர். ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், இதெல்லாம் வந்து தனித்தனியாக இருக்கும். அது அப்படியே வந்து இது கூடயே வந்துடும். 9th வந்து 253 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸும், அதுக்கு கீழே வந்து இந்த டியூட்டிஸும் வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ், கேரக்டரு, யூனியன் லெஜிஸ்லேஷன், பார்லிமெண்ட்டு, ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேஷன், அசம்பிளி, அப்புறம் லோக்கல் கவர்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ், தமிழ்நாடு, இதெல்லாம் போடலைன்னா அதுக்குள்ளே வந்து வந்துடும் அப்படின்றதுக்காக போடாமல். இல்லைன்னா படிக்கும்போதே உங்களுக்கு வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சிவிக்ஸ்லாம் வந்து ஃபுல்லாகவே 6th 10th வரைக்கும் இருக்கிறது எல்லாமே படிங்க. ஏன்னா வந்து சிலதை மட்டும் ஒமிட் பண்ணிவிட்டு சிலதெல்லாம் படிக்க வேண்டியதாக தான் இருக்கும். அதனால் எல்லாமே படிக்கிறது நல்லது. ரூல் ஆஃப் லா, இதெல்லாம் வந்து அதுக்குள்ளே கவர் ஆகிடும். லாலாம் இதிலே வந்து கவர் ஆகிடும். எலெக்ஷன்ஸ்க்கான டாப்பிக்கு, அப்புறம் அஃபிஷியல் லாங்குவேஜ் அண்டு ஷெடியூலு,
இது பார்த்திங்கன்னா இதிலே வந்துடும், ஸ்டேட்டு இதெல்லாம் வந்து அதிலே வந்துடும். அப்புறம் கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸு, சிவிசி, லோக் அதால்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்துடும். இதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் வந்து வரலை, இதெல்லாம் வந்து தனியாக வந்து எடுத்து தான் படிக்கிற மாதிரி இருக்கும், இது புக்கில் இல்லை. அப்புறம் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபார்ம்ஸு. அடுத்து வந்து இந்தியன் எக்கனாமியில் பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, 5 இயர் பிளான்ஸு இதெல்லாம் வந்து ஃபுல்லாக இதெல்லாம் 11th 12th தான் இதெல்லாம் இருக்கும். அதில் எல்லாமே செலக்டடாக வந்து 11th 12thலேருந்து எடுத்து படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல் க்ரோத்து, ரூரல் வெல்ஃபேர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக வந்து எடுத்து படிக்கிற மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எக்கனாமிக்கும் பாலிட்டியும் பார்த்திங்கன்னா புக்கிலேருந்தே படிக்கிறது, புக்கில் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிறதே வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் இதில் வந்து இல்லாத கவர் ஆகிறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 11th 12th எங்கே இருக்குதுன்னு அப்படின்னு சர்ச் பண்ணி படிங்க. அடுத்தது பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த்து, எம்ப்ளாய்மெண்ட்டு, பாவர்ட்டி, எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இதெல்லாம் சிலபஸ் நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. சிலபஸ் நோட் பண்ணி பேஜ் நம்பர் வந்து நீங்கள் 11th 12th பார்த்துக்க, சிலபஸ் மட்டும் நான் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்தது இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் இது பார்த்திங்கன்னா இது 10th 53 இருக்குது பார்த்திங்களா. இதெல்லாம் வந்து இதுவுள்ளே இதெல்லாம் வந்துடும். காந்தி, நேரு பற்றிலாம் இந்த பேஜ் நம்பரில் வந்துடும். அப்புறம் வந்து இந்த இடத்துல ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இதெல்லாம் வந்து இந்த பேஜ் நம்பரில் இருக்குது. இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து 10th வந்து இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் வந்து இந்த 10th செகண்ட் பார்ட்டில் வந்து இதெல்லாம் இருக்கும். யூனிட் 8 பார்த்திங்கன்னா இது வந்து ஆப்டிடியூடும் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டும். இது பார்த்திங்கன்னா கன்வர்சேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு டேட்டா இதெல்லாம் வந்து டேட்டா தான், சும்மா இதை வந்து நீங்களே வந்து இது பண்ணிக்கலாம். கலெக்ஷன் இதெல்லாம் வந்து இதில் இருக்கும். டேபிள்ஸும் கிராஃப்ஸும் டயக்ராம் பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்க பேஜ். அதுக்கப்புறம் அனலிட்டிக்கல் இன்டர்விஷன் ஆஃப் டேட்டா, சிம்பிளிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக அந்த பேஜ் நம்பர் தான். அடுத்தது பர்சன்டேஜ் சம்மு, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரும் லோவஸ்ட் காமன் ஃபேக்டர் எல்சிஎம்மும் ஹெச்சிஎம்மும் பார்த்திங்கன்னா இதில். ரேஷன் அண்ட் ப்ரொபோஷனல் வந்து இந்த பேஜ் நம்பர். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ஏரியா, வால்யூமு இதுக்கான பேஜ் நம்பரு. அடுத்து டைம் அண்ட் ஒர்க். இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இந்த சிலபஸ்ஸு. இதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்களே வந்து பேஜ் நம்பரை நோட் பண்ணி கூட நீங்கள் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைனாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புக் எடுத்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேஜ் நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. படிக்கும் போதே உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிடும். இது நீங்கள் ஒரு வாட்டி வந்து நீங்கள் சிலபஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து இதில் இருக்குன்னு உங்களுக்கு வந்து புக்கில் படிக்கும்போது ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ இவ்வளோதாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.